அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிய திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நடுதன பகிர்ந்து 23 மார்கழி மாதம் 2024 இணைந்திருக்கின்றோம். வளமை போல வேடம் நிகழ்ச்சிகள் இன்று அறிவுக்களஞ்சியம் தவிர்க்கப்பட அந்த இடத்தில் செல்வி அந்த தொகுப்போடு இடம்பெறும் கேள்விக்கணிகள் இடம்பெற்றுக் கொள்ளும். இப்பொழுது சிந்தனை நேரம், அதனை தொடர்ந்து ஆன்மீக பாலம், தொடர்ந்து பொறிச்சொல் முந்தைய நாளுக்கான பொறிச்சொல் இங்கே எழுதி வச்சனே, சரி சற்று நேரத்தில் தருகின்றேன் அதனை. அதனை தொடர்ந்து வருகின்றது கேள்வி கணைகள். மாலை நேர நிகழ்ச்சியில் 2 வாரங்களுக்கு தவிர்க்கப்படுகின்றது என்று கூறியபடி சிந்தனை நேரம். வாருங்கள் பாலம்பேல் பிள்ளையர்களே, வணக்கம். இனிமையான காலை வணக்கம். அவள் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கிறீங்களா? நல்லா முச்சா, நீங்கள் அப்படியோ? நாங்களும் அதே இடத்தோட உற்சாகத்தோட நன்றி சகோதரி. அப்படியே முதற்கள் இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற மரணக்கு இருதயத்தில் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமூர்த்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் அடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமூர்த்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்துறவுகள் எல்லோரையும் தாமனா குருக்கள் ஐயா அவர்களையும் எசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசிரியர்களால் ஆசிரியர் சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து இக்கமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ தொழிலக்கம் சகோதரி 420 சொல்லிக்கொண்டு வளம போல புதிய ஏற்பாட்டில் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 7 17 முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போகுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தாழ பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கலையில் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்த ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும்
இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இன்னொரு நாளை சௌதரி 13வது தொடர்ந்து சொல்லிக்கொண்டு அனைத்து உறவுகளையும் இயேசு நாமத்தை பார்த்து கொண்டு சௌதரி விட நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி பிள்ளையவர்களே, தொடர்ந்து கொள்வோம். மிக்க நன்றி. நேரத்தை கருதி மிக அழகாக சுருக்கி சொல்லியிருந்தீர்கள் சிந்தனையை. அதனால் தொடர்ந்து கொள்வோம். மிகுதியே நன்றி, வணக்கம். நன்றி. ரஜினி அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயாக்கும் அனைவருக்கும் வணக்கம். மரியா எலிசபெத்தை கேட்டபொழுது எலிசபெத் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் சொல்லிற்று. தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்க பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தை ஆசி பெற்றது. ஆண்டவரின் தாய் என்னிடம் பெற நான் யார்? வாழ்த்துறை என் காதில் விழுந்தது. எனவே வயிற்றிருக்கும் குழந்தை பேருரையால் சொல்லிற்று. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மரியின் பாலால் தூங்கும் மழலை தேவதூங்கு இனிதாக பாடத்தினான் நீகட்டு இனிதாக நீரும் தூங்கும். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் அக்கா. தொடர்ந்து கொள்வோம். ஐயாவின் ஆட்சிக்கும் வாழ்த்துவதையும் நன்றி, வணக்கம். வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். நல்லா தொடங்கி விட்டது, சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வணக்கம். வணக்கம் ராணி. வணக்கம். வணக்கம் சொல்லிக்க வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் தெரிய தெரியாது. உங்களுக்கு சிறப்பாக ஆரம்பிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு மிகவும் வாழ்த்துக்கள். நன்றி 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 அக்கா. நேவிஸ் பிலிப்ஸ் சார் வணக்கம். சரி, நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். வணக்கம், வாங்க. சரி இல்லையா? ஓகே ஓகே, சரி சரி, ஓகே 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 ஓகே. சரி 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 சரி, நிறைவுக்கு வருகின்றது. சிந்தனை முடியாமல் இருக்கிறார், நீங்களும் சுகம் பெற்று வாங்கோ. நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். சிந்தனை எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.